அன்பில் மகேஷ் சார், உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வர இல்ல நீங்க ரொம்ப நெகிழ்ந்த ஒரு 2 மாணவர்கள், மாணவி மாணவர் யாரா வேணா இருக்கலாம், 2 பேரோட ஏதோ ஒரு இன்டராக்ஷன் உங்களால நிறைய இருக்கும், உங்களுக்கு தெரியும். வெரி இமோஷனல் ஜர்னி. ஒரு திட்டம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உருவாக்குறது, அந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு மாணவியாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே. அது அந்த காலை உணவு திட்டம் இன்னும் என்னால மறக்க முடியாது. அசோக் பிள்ளை இருக்க ஒரு ஸ்கூல்ல அவங்க உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க, என்னமா என்ன எப்போதுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த பழக்கம், இந்த சாப்பிட்ற நேரத்தில் யார் வந்தா சாப்பிட்டியான்னு கேட்கறது. அந்த ரொம்ப சாப்பிட்டீங்களாமா நீங்களா அப்படின்னாங்க. இல்ல சார், ஏன் இன்னைக்கு சாப்பிடலையான்னு. இல்ல பொதுவாகவே மார்னிங் ஏதாவது டீ பன் சாப்பிட்டோம், எங்க அம்மா மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுதான். ஒன்னும் ரியாக்ட்லாம் பண்ணிக்கல. அந்த ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நேரா கோட்டைக்கு போனவங்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் வர சொல்லி முதல்ல எங்க பிள்ளைங்க வயதார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக சொல்லி உருவாக்கப்பட்டதான் அந்த காலை உணவு திட்டம். அதனால எனக்கு என்னைக்குமே அதனால அது மறக்க முடியாத ஒரு திட்டமாக. எந்த ஸ்கூல் சொன்னீங்க சார்? அசோக் பிள்ளர். அசோக் பில்லர் கிட்ட இருக்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த மாணவி, தேங்க்யூ சோ மச். உனக்கு தெரியாது, நீ எவ்வளவு சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அந்த ஒரு சின்ன மாணவியோட குரலும் நம்மளுடைய முதலமைச்சர் கேட்டிருக்காரு, அதுல இருக்கிற வலியை புரிஞ்சிருக்காரு.